வெல்கம் டு குக் வித் கவிதா. இன்றைக்கி 1 பாட் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் பாசிப்பருப்பு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அது கூடவே 4 பண்டு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயமும் ஒரு 2 தக்காளி, அது கூடவே கட் பண்ணி வச்ச பூசணிக்காவை ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்தால் போதும். சாம்பார் நல்லா அருமையாக ரெடி ஆகிடும். இப்போ அதில் தாளித்து கொட்டிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துகிட்டு லைட்டாக மட்டும் கரண்டி வச்சு மசிச்சு விட்டுருங்க. தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெயும், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை ஒரு கொத்து, பெருங்காயம் லைட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த தாளிப்பு அதில் ஊற்றிட்டோன்னா சாம்பார் ரெடி.